அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, புளிச்சக்கீரை ஊறுகாய் பண்ண போகிறோங்க. புளிச்சக்கீரை நம்ம மாடி தோட்டத்தில் இருந்து பறிக்கலை, ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. இப்போ தான் நம்ம மாடி தோட்டத்தில் போட்டிருக்கோம். இதுக்கு ஒரு பெரிய கட்டு புளிச்சக்கீரையை அலசிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி, புளி பேஸ்ட் 1 கப்பு, 2 ஸ்பூன் கல்லுப்பு, ஒரு 10 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன ஸ்பூன் 2 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 4 கட்டி பூண்டை நல்லா நசுக்கிட்டு எடுத்துக்கணுங்க. இதை இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், எண்ணெய் நல்லெண்ணெய்ங்க. நல்ல அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஒரு 250 ml நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஹீட் ஆனவுடனே நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். மீதி கடுகை வறுத்து பொடி பண்ணணும். அதனால் பாதி கடுகை நம்ம தாளிப்புக்கு போட்டுக்கலாம். நல்லா கடுகு பொரிய ஆரம்பித்த உடனே அந்த காஞ்ச மிளகாவை போட்டுக்கலாம். கூடவே நம்ம நசுக்கி வச்சுருக்க 4 கப்பு பூண்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஊறுகாயெலாம் ரொம்ப நேரம் செய்ய வேண்டியிருக்குங்க. அதுக்கெல்லாம் இந்த மாதிரி உட்டன் கரண்டி போட்டுக்கிட்டிங்கன்னா ஹீட் கையில் கொஞ்சம் கூட ஆகாது, நல்லாயிருக்கும், கையில் ஹீட்டே ஆகாதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புளிச்சக்கீரையை போட்டுக்கலாம். எல்லா கீரையும் போட்டு இந்த அளவுக்கு வதங்கணுங்க. நல்லா வதங்கணும். வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க 2 ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு போட்டால் தான் நல்லா வேகும். கல்லுப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வேக வைக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துக்கிட்டு இருக்குங்க. அது பாட்டிக்கு வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் ஒரு குட்டி கடாய் வச்சுட்டு அந்த பேலன்ஸ் இருந்த கடுகு போட்டுக்கணும். வெந்தயம் 1 கப் போட்டுக்கணும். கட்டி பெருங்காயம் தாங்க நான் பயன்படுத்துவேன். உடச்சி காய வச்சுருக்கேன் அந்த கட்டி பெருங்காயம். எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெறும் கடாயில் ஃப்ரை பண்ணிக்கணுங்க. பொரியிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கணும். எல்லா வகையான ஊறுகாய்க்கும் பேஸ் இது தாங்க. காஞ்ச மிளகாவும் வேணுன்னா நம்ம பொடி பண்ணிக்கலாம். நான் பொடி இருக்குது, மிளகாத்தூள் இருக்குது, அதனால் காஞ்ச மிளகாய் போடலை. இல்லைன்னா ஊறுகாய்க்கு காஞ்ச மிளகாய், தனியா, கொஞ்சம் வெந்தயம், கடுகு, பெருங்காயம், இது தாங்க பவுட்ரு தான் ஊறுகாய்க்கு ஸ்பெஷலே. இது தான் டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது. ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் கடுகெல்லாம் போட்டால். ஊறுகாயில் நிறைய காரம் போகிறதுனால அதுக்கு வெந்தயம் போட்டால் உடம்புக்கு குளிர்ச்சியாக, எதுவும் வயிற்றுக்கு பிரச்சனை வராமல் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு பொரியிற சவுண்டு கேட்குதுங்களா? பொரிஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், ஒரு 50% வெந்துருச்சு. எண்ணெயிலே நல்லா வேகணுங்க. எண்ணெயிலே நல்லா வெந்ததுக்கப்புறம் புளியை ஆட் பண்ணிக்கணும். மிளகாத்தூள்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு அந்த பவுடரை ஆட் பண்ணிக்கணும். நான் காமிக்கிறேன். இப்போ தான் 50% ஆகிருக்கு. நல்லா வேகும். ஒரு 70% வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி 1 கப்பு அதை ஆட் பண்ணிக்கணும்.
புளிச்சக்கீரையே புளிப்பாக தான் இருக்கும், இருந்தாலும் ஊறுகான்றதுனால புளி இருக்கணுங்க கொஞ்சம், அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும். ஒரு 80% குக் ஆகிட்டுருக்குங்க. இந்த ஸ்டேஜில் 4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி. காஷ்மீரி ரெட் சில்லி காரம் இருக்காது, கலருக்கும் டேஸ்ட்டுக்காகவுங்க ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இன்னொரு 10 நிமிஷம் வெந்துச்சுன்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வெளியே வரும். அந்த டைமில் பொடியை போட்டு இறக்கிட வேண்டியதான். பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் இந்த மாதிரி பிரிஞ்சு வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்சோம் பாருங்கள், வறுத்து பொடி பண்ண பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு 2 நிமிஷம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். பாருங்கள், இது தாங்க கரெக்டான ஸ்டேஜு. எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு, நல்லா வெந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்து வெளியில் வச்சுக்கிட்டோம்னா 10 நாள் கூட கெடாதுங்க. ரைஸில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். பாட்டிலில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா 1 மந்த்து 2 மாதம் வரைக்கும் கூட நம்ம யூஸ் பண்ணலாங்க. நல்லாயிருக்கும். ஒரு அர்ஜென்ட் டைமில் ஸ்கூல் காலேஜ் போகிற பசங்களுக்கு டக்குன்னு எதுவும் சமைக்க முடியலன்னா ரைஸில் கலந்து கொடுத்து அனுப்பிச்சிடலாம். சூப்பராக இருக்குங்க. எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.